விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவனின் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கப்பட்டதாக கூறப்படும் புராண கதையை நினைவு கூறும் விதமாக கொண்டாடப்படும் இந்த மயான கொள்ளை விழாவில் சூறையாடல் நிகழ்வு பிரசித்தி பெற்றதாகும். பல்வேறு காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் உள்ளிட்டவற்றை அங்காளம்மன் கோவில் அருகே உள்ள மயானத்தில் சூறையிட்டு வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது. இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பெண்களுக்கு முரத்தால் அடித்து பேய் விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழமையான இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து பெண்களுக்கு முரத்தால் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காளி வேடம் அணிந்து மயானத்தில் பூஜை செய்து வழிநெடுகிலும் மண்டியிட்டு அமர்ந்திருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு முரத்தால் அடித்து பேய் ஓட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசங்களுடன் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சேலத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி பக்தி பரவசத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. காளி வேடம் போட்ட பக்தர்கள் ஆக்ரோஷமாக ஆடு, கோழிகளை வாயில் கடித்துக் கொண்டு ஊர்வலமாக வந்து சுடுகாட்டில் சூறையாடி தங்கள் விரதத்தை முடித்தனர். நோய் நீங்கவும், குழந்தை பாக்கியம், பிணி நீங்க வேண்டி சுடுகாட்டில் படுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியை சேலம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.